வணக்கம். பேச்சுவார்த்தை மூலமா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய பேச்சுவார்த்தையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அம்மா அணியின் சார்பாக ஆவடிக்குமார் அவர்களும், பாட்டாளி மக்கள் கட்சியின் வழக்கறிஞர் கே பாலு அவர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ரா சிந்தன் அவர்களும் நமது அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. வணக்கம். விசாரணைக்காக டிடிவி தினகரன் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். வீடு அலுவலகத்தில் சோதனை அப்படின்னு செய்திகள் போயிட்டு இருக்குது. சசிகலா தினகரன் போன்றவர்கள் கைது செய்யப்பட்டதால கட்சி புனிதமாகாது, அதிமுக விரைவில் அஸ்தமனமாகும் அப்படின்னு இன்று டாக்டர் ராமதாஸ் வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. அதிமுகவுக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிற அங்கீகாரத்தை ரத்து செய்யணும், இரட்டை இலை சின்னத்தை நிரந்தரமாக முடக்கி வைக்கணும்னு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்கிறாரு. இந்திய ஜனநாயக அமைப்பில் இந்த மாதிரி கோரிக்கைகள் நியாயமானவை தானா, இல்லது அர்த்தமற்ற அரசியல் ஆசைகளை அறிக்கைகளாக இப்படி வெளிப்படுத்துறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வருது. நீங்க எப்படி ஒரு அரசியல் கட்சியை அங்கீகாரத்தை ரத்து செய்யணும், ஒரு அரசியல் கட்சியினுடைய சின்னத்தை நிரந்தரமாக முடக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகள் எல்லாம் எப்படி வைக்கிறீங்க? அதெல்லாம் தேர்தல் ஆணையம் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு செய்ய வேண்டிய வேலைன்னு நினைக்கிறீங்களா, இல்ல நிரூபிக்கப்படாத புகார்களின் அடிப்படையிலேயே எல்லாவற்றையும் செய்து முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது இப்போ அதிமுக, டிடிவி தினகரன், ஆர்கே நகர் தொகுதி, டெல்லியில் நடந்த அந்த கைது நடவடிக்கை, இதை அப்படியே ஒதுக்கி வைத்துவிட்டு பொதுவாக ஒரு மக்களாட்சி, ஒரு ஜனநாயகம், ஊழல் இல்லாத ஒரு தேர்தல், ஓட்டிற்கு பணம் கொடுப்பதிலிருந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி, தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தோடு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி அந்த விதிகளுக்கு உட்பட்டு நடந்து கொள்கிறதா என்பதை நாம் பொதுவாக வச்சு பார்ப்போம். இப்போ அண்ணன் ஆவடிக்குமார் வந்திருக்கிறாரு, நமது தோழர் வந்திருக்கிறாரு. இது வந்து ஏதோ பாமகவிற்கும் அதிமுகவிற்கான பிரச்சனையாக இதை நான் சுருக்க விரும்பவில்லை. இது எல்லோருக்கும், திராவிட முன்னேற்றக் கழகம் இப்படி ஒரு நடவடிக்கை செய்கிறது, அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியை இப்படி ஒரு நடவடிக்கை செய்கிறது. இது எப்படி இது ஒரு சரியாக முறையானதாக இருக்கும்? ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு தனிநபர், ஒரு சுயேட்சையோ அல்லது அங்கீகரிக்கப்படாத அரசியல் இயக்கமோ இது போன்ற காரியங்களில் ஈடுபடும் போது அதை நாம் பெரிதாக பொருட்படுத்த தேவையில்லை. விவாதத்தில் இல்லாத போதுதான் ஒரு தண்டனை பெற்ற குற்றவாளி தேர்தலில் போட்டியிடக்கூடாது, ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவர் ஒதுக்கி வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற சட்டம் இது போன்ற விவாதங்களின் அடிப்படையிலும் இது போன்ற சூழல்களின் அடிப்படையிலும் தான் இப்பொழுது நாம் அந்த நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அது போன்ற சட்டங்கள் வருவதற்கு முன்னால, அது போன்ற முடிவுகளை ஜனநாயக நிறுவனங்கள் எடுப்பதற்கு முன்னால இது போன்ற கோரிக்கைகள் மீதான உரையாடல்களும் தொடர்ந்து சமூகத்தில் நடக்கணும். இதன் அடிப்படையில தான் அந்த முடிவுகளே எட்டப்படும் அப்படின்னு சொல்றீங்க. அந்த தொலைநோக்கை அடைவதற்காக, உங்களுடைய லட்சியத்தை அடைவதற்காக இது போன்ற கோரிக்கைகளை இப்போ முன்வைக்க இல்ல. அதாவது இது வந்து ஒரு ஓப்பனிங்காவே இதை எடுத்துக்கலாம். ஏன்னா எப்படி நான் சொல்றேன்னா, இல்ல ஓப்பனிங்கா எடுத்துக்கலாம்னு சொல்லும் போது என்ன உணர்வு வருதுன்னா, இது உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, நாங்க ஒரு கோரிக்கையாக முன் வச்சு இது தொடர்பாக ஒரு விவாதத்தை கிளப்புகிறோம், நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விவாதத்தை பொறுத்தவரையில் நான் ஒரு புதிய விதமாக தேர்தல் அணுகுமுறையையும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தையும் தேர்தல் ஆணையத்தையும் நாம் பார்க்க வேண்டும். தேர்தல் ஆணையம், நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் நிரூபிக்கப்படாத சூழலில் என்று சொல்லுகின்ற பொழுது, ஆர்கே நகர் தொகுதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. எதன் காரணமாக? பணம் கொடுத்ததன் காரணமாக. கொடுத்த நபர் யார்? அப்படி கொடுத்த நபர் மீது உத்தரவாதம் இல்லாத பட்சத்தில் ஒத்திவைத்திருப்பதே தவறு என்ற நிலை உருவாகும். ஒரு தேர்தலை ஒத்திவைப்பதாக முடிவெடுக்கின்ற பொழுது அந்த ஒத்திவைக்கப்பட்டதற்கு காரணமான இயக்கம் யார், அந்த சூழலை உருவாக்கியது யார் என்று பார்க்கின்ற பொழுது அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக இருக்கிறது. டிடிவி தினகரன் அவர் மட்டும்தான் இத்தனை கோடியை கொடுத்தார் என்பதை இல்லாமல், ஒரு அமைச்சர் வீட்டிலிருந்து மட்டும்தான் எடுக்கப்பட்டது அவருடைய தனிப்பட்ட நடவடிக்கை என்பதை இல்லாமல், ஒட்டுமொத்தமாக அந்த இயக்கத்தின், அந்த கட்சியின் தொடர்போடு நடைபெறக்கூடிய இந்த விஷயங்கள் என்கின்ற பொழுது தேர்தல் ஆணையத்தினுடைய விதிகளுக்கு மீறாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் இயக்கம் ஒரு ஊழல் நடவடிக்கைகள், இது போன்ற லஞ்ச நடவடிக்கைகள், இது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்ற பொழுது இரண்டு விஷயத்தில் ஒரு தேர்தல், ஒரு அரசியல் கட்சியை தேர்தல் ஆணையம் அது ஒரு தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விடலாம். எப்படி என்றால், தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பு வேட்பாளராக போட்டியிடும்போது நாங்கள் எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டிலோ அல்லது பணம் கொடுப்பதிலோ வாங்குவதிலோ நான் ஈடுபட மாட்டேன், தேர்தல் ஆணையத்தினுடைய விதிகளுக்கு உட்பட்டு நான் இந்த தேர்தலில் போட்டியிடுவேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கிறோம். ஆனால்
தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளை அழைத்து இந்த தேர்தலில் நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம், இந்த தேர்தலில் நாங்கள் பணம் கொடுப்பதாக அறிந்து கொண்டால் எங்களுடைய கட்சியினுடைய அந்த அங்கீகாரத்தை நாங்கள் இழப்பதற்கு தயாராக இருக்கிறோம், நாங்கள் அங்கீகரித்த ஒரு வேட்பாளர் ஒரு ஊழல் நடவடிக்கையில் ஏற்பட்டால் அதற்கான பொறுப்பை வெக்கேரியஸ் லைபிலிட்டி என்று சொல்வார், அந்த பொறுப்பை நாங்கள் எடுத்துக்கிறோம் என்ற ஒரு உறுதிமொழியை தேர்தல் ஆணையம் மிக எளிதாக பெற்றுவிட முடியும். அதை பெற்று அதன் அடிப்படையில் செயல்பட்டோம் என்று சொன்னால் நீங்கள் சொல்வதை போன்று அதற்கு தேர்தலில் போட்டியிடுவது என்பது அடிப்படை உரிமை. எனவே அதற்கு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டங்கள் திருத்தங்கள் மற்ற விஷயங்கள் வேண்டும். ஆனால் ஒரு அரசியல் இயக்கம் அதற்கான நிபந்தனைகள் விதிப்பது, அதை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள ஒரு தேர்தல் ஆணையம் நினைத்தால் இதற்கான விதிகள் என்பது சாதாரணமாக ஒரு சுற்றறிக்கையாக மட்டுமே நாம் செய்துவிட முடியும். இதற்காக நீண்ட காலங்கள் என்பது அவசியம். அதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையமே நடவடிக்கையை எடுத்து முடிச்சிடும். இப்ப பாத்தீங்கன்னா நாம் வரலாற்றில் நடவடிக்கை எடுத்ததுக்கு பிறகு அது சரியா தப்பாங்கிறத நீதிமன்றத்தில் போய் பார்த்துக்கலாம். அது முதல்ல தாராளமா பாதிக்கப்பட்ட நபர் நீதிமன்றத்திற்கு செல்வது என்பது பொது தேர்தலில் 2 தொகுதியை நிறுத்தி வைத்தது நாம் இப்பொழுதுதான் பார்த்தோம். அது புதிய அனுபவம் நமக்கு. இதற்கு முன்பு இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. அப்படி பார்க்கின்ற பொழுது எல்லாமே அனுபவத்தின் அடிப்படையில் தான் நாம் ஒரு முடிவுக்கு வருகிறோம். இந்த கருத்தை பொறுத்த வரையில் இன்றைக்கு அதிமுக இந்த பிரச்சனைக்கு உள்ளாகிறது. ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறது, இதே விஷயத்தை திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிறது என்று சொன்னால் அப்பொழுது நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய இந்த குற்றச்சாட்டு, நம்மளுடைய விமர்சனம் என்னவாக இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் இது நீண்ட காலத்திற்கு ஒரு ஜனநாயகத்திற்கு இது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பணம் கொடுப்பது தொடர்பான பிரச்சனையாக மட்டும் இல்லை, அது வேறு விதமான பிரச்சாரங்கள் கூடாது அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸும் நிறைய இருக்கு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துல. அது அந்த அடிப்படையிலான பிரச்சாரங்கள் நடக்குதுன்னா அதை செய்யக்கூடிய வேட்பாளர்களை, அதை செய்யக்கூடிய கட்சிகளை நான் என்ன சொல்றேன், சிறைச்சேதம் செய்து விடலாம். கண்டிப்பா அது சிறைச்சேதமே இல்லைங்க, அப்படி கிடையாது. நீங்க அது கிடையாது. அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நீண்ட காலமாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய ஒரே காரணத்திற்காக பல சலுகைகளை தேர்தல் ஆணையம் வழங்குகிறது. பல சிறப்பு சலுகைகளை வழங்கி அவர்களுக்கு சிறப்பு அந்தஸ்தை கொடுக்கிறது. அப்படிப்பட்ட சிறப்பு அந்தஸ்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய விதிகளுக்கு உட்பட்டு தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு நடக்கிறதா? இப்பொழுது ஒரு கட்சி இது எனக்கு பொறுப்பல்ல, அவர்கள் செய்து விட்டார்கள் என்று சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஆவடிக்குமார், இரட்டை இலை சின்னத்தை மீட்பதற்காக தேர்தல் ஆணையத்திற்கு இடைத்தரகர் மூலம் கைவிட்டு கொடுக்க முயன்ற வழக்கில் அப்படின்னு தொடங்கி அங்கீகாரத்தை ரத்து செய்யணும், இலையை நிரந்தரமாக முடக்க வேண்டும் அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு. நீங்க தொடர்ந்து ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக நம்பிக்கை வாக்கெடுப்புல வாக்குகளை பெறுவதற்காக கூவத்தூர்ல சட்டமன்ற உறுப்பினர்களை அடைத்து வைத்ததிலிருந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர்ல கோடிக்கணக்கில் பணமும் கிலோ கணக்கில் தங்கத்தையும் வாரி இறைத்ததுன்னு 2வது ஒரு பிரச்சனை. 3வதாக தேர்தல் ஆணையத்திற்கே லஞ்சம் கொடுக்க முயற்சி செய்தது அப்படின்னு 3ஐயும் தொடர்பு படுத்தி ஜனநாயக நடைமுறைகளில் பங்கேற்பதற்கான தகுதியே அதிமுகவுக்கு இல்லை, அது அங்கீகாரம் ரத்து செய்யப்பட வேண்டும் அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் அறிக்கையில சொல்றாரு. என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? இல்லை, மரியாதைக்குரிய டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஏதாவது அதில் பொருள் இருக்கோ இல்லையோ அறிக்கை விடுறது அவருடைய அரசியல். அரசியல் கட்சிகள் அந்த மாதிரி மற்ற கட்சிகள் அறிக்கை மட்டும் இல்லாம வேறு வகையான அரசியல் நடவடிக்கைகள் இருப்பாங்க. இவர் அறிக்கைகளில் மட்டும்தான் அரசியல் நடத்திட்டு இருக்காரு. சொல்லக்கூடாது. நான் முடிச்சிடுறேன். நீங்க இவ்வளவு நேரம் பேசுனீங்க. இது ஒண்ணு. 2வது, இன்றைக்கு இந்த அறிக்கையை பார்க்கின்ற பொழுது வாளருந்த நரி எல்லா நரியும் பார்த்து வாளருந்துன்னு அறுத்துக்குன்னு சொல்லணும், அப்போதான் நம்ம நல்லா வாழ முடியும்னு சொல்லி ஒரு கதை உண்டு. அந்த கதையை தான் நான் பார்க்குறேன். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய அங்கீகாரத்தை இழந்து, அந்தஸ்தை இழந்து, சின்னத்தை இழந்து பல ஆண்டுகள் ஆயிட்டு. கடைசியில் பாண்டிச்சேரியில் வச்சிருந்தாங்க, அங்கே பாண்டிச்சேரியில் ஆட்சி பிடிக்கிறோன்னு அங்கேயும் அங்கீகாரத்தை விட்டு வந்துட்டாங்க. இப்போ பாட்டாளி மக்கள் அங்கீகாரம்ங்கிறது நான் முடிச்சிடறேன், தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரம். நீங்க கேட்ட கேள்வி என்ன சொல்ல, சின்னத்தெல்லாம் எடுக்கல. சின்னத்தை எப்படி, சின்னத்தை நீங்க சுயேட்சைக்கு கேட்டு நாங்க இத்தனை தொகுதியில் போட்டிடுறோம் அதனால எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு ப்ரொபோசல் தருவாங்க. அதுக்காக உங்க சின்னம் உங்களுக்கு சொந்தமாயிருமா என்ன? சரி, அதனால நமக்கு இல்லாத யாருக்கு இல்லாத இருக்கக்கூடாதுன்ற பெருந்தன்மை.
இப்போ இந்த அறிக்கையிலே பார்த்தீங்கன்னா அதில் முடிவில் கடைசியில் என்ன சொல்கிற வராருன்னா அதிமுகவில் இருக்கவங்க ஊழல், அதிமுகவே ஊழல், அதனால தடை செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாரும் என்கிட்ட வந்துருங்க, நான் அவங்களெல்லாம் புனிதப்படுத்திடுறேன்றாரு. அப்போ ஒரு தவறு செய்கின்றவர்கள் என்று நீங்கள் உறுதிப்படுத்துகின்றவர்களை உங்ககிட்ட வந்துருங்கன்னு கூப்பிடுறதன் மூலமா அப்போ நீங்க என்ன செய்ய போறீங்க என்ற கேள்வி வருது. அதுக்கு அடுத்து பேசுகின்ற பொழுது மரியாதைக்குரிய வழக்கறிஞர் பாலு சமூக தளத்தில் ஒரு பல நடவடிக்கைகள், பாராட்டத்தக்க நடவடிக்கைகள், அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஏற்றுக்கொள்ளத்தக்க நடவடிக்கைகள் செய்யக்கூடியவர். அந்த அடிப்படையில் அவர் கருத்துக்களை வச்சாருன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா தேர்தலில் என்னென்ன சீர்திருத்தம் வரணுன்றதுக்கான வழிமுறைகளை தான் அவர் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இன்றைக்கு தேர்தல் சீர்திருத்தங்கள் வர வேண்டும், இன்னும் சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், அதிகாரங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு தர வேண்டும் என்பதெல்லாம் விவாதத்துக்குரிய பிரச்சனை. அதில் எங்களுக்கு வேறுபட்ட கருத்து, மாறுபட்ட கருத்து இருந்தால் அதை செய்ய வேண்டும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேவைக்கேற்ப மாற்றிட்டு வராங்க, தேர்தல் ஆணையம் அதை செஞ்சிட்டு வருது. ஆனால் இன்றைக்கு எங்கள் மீது சுமத்தி இருக்கின்ற குற்றச்சாட்டு, அவரே மரியாதைக்குரிய பாலு அவர்கள் வழக்கறிஞர், ஆனால் அவரே சொல்றாரு தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் கொடுத்த வழக்குன்ட்டு. ஆனால் அந்த வழக்கை பார்த்தவங்களுக்கு தெரியும், அவருக்கு தெரியாதில்ல, லஞ்சம் கொடுக்க முயற்சித்ததாக தான் வழக்கு. சரி, லஞ்சம் கொடுத்ததுன்னா இந்நேரத்துக்கு தேர்தல் ஆணையரை அரெஸ்ட் பண்ணியிருக்கணும், அல்ல அவரை வழக்கில் சேர்த்துருக்கணும். இன்னைக்கு தேர்தல் ஆணையாளர்களையோ அல்லது தேர்தலில் இருக்கிற அதில் யார் பேரம் பேசுனாங்களோ அவங்கள இன்னும் கண்டறிய கூட படலை. அது தேர்தல் ஆணையாளரா இல்லை தேர்தல் தலைமை ஆணையாளரா இல்லை தேர்தல் பணியாளர்களா என்ற சந்தேகம் நாட்டு மக்கள்கிட்ட இருக்கு. அதனால இன்னும் எங்க ஆட்கள் கூட சொல்லுவாங்க, இது அதற்கான முயற்சிகள்ல ஈடுபட்டதற்கான ஆதாரங்கள் சில காவல்துறையிடம் இருக்கு. அதன் அடிப்படையில் அதன் அடிப்படையில் கைது அப்படிங்கிறதுக்கு பிறகுதான் அவருடைய கைது சரி. அதுதான் இந்த ஆதாரங்கள் கிடைச்சதா சொல்லி அதுக்கான ஆதாரங்கள் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆவணங்கள் வேணாம் கூட தேடுறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு எங்களுடைய கேள்வி என்னன்னா, தேர்தல் ஆணையத்தில் சின்னத்தை மீட்பதற்கு முயற்சித்தார்கள், அதற்கு பணம் கொடுத்தார்கள், அல்ல பணம் கொடுக்க முயற்சித்தார்கள், அல்லது இல்லைன்றது அது இன்னைக்கு வழக்கு, அது விசாரணை. நான் கேட்குற கேள்வி, தேர்தல் ஆணையத்தில் எங்களுடைய சின்னத்தை முடக்குவதற்கு பணம் கொடுத்தாங்களா? அது ஒரு வழக்கு போட்டு அதையும் விசாரிச்சா நல்லா இருக்குமே. ஏன்னா எங்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய சின்னத்தை முடக்க வேண்டிய அவசியமே இல்லை. சின்னத்தை அதிமுக தன்னுடைய சின்னத்தை பொதுக்குழுவின் தீர்மானப்படி பொதுச் செயலாளர் நியமிக்கப்பட்டாங்க, அதை கேட்டிருக்கோம். அதில் ஏதாவது குறைபாடு இருந்தால் பொதுச் செயலாளர் யாருன்றதை முடிவு பண்ணாமல் சின்னத்தை முடக்கிறதுன்றது இது மாதிரி ஏதாவது ஒரு தவறான வழிமுறை பின்பற்றாமல் இருந்தால் அதை முடக்கிறதுக்கான எந்த சாத்தியக்கூறும் இல்லை. அதிமுக 2 பொதுக்குழு கூடல, 2 பேர் கட்சி நான் தான் சொல்லி கிளைம் பண்ணல, 2 தலைவர்கள் இல்லை, 2 பொதுச் செயலாளர்கள் எதுவுமே இல்லாம சின்னத்தை முடக்கினாங்கன்னா அப்போ ஏதாவது தவறான சின்னம் முடக்கப்பட்டது அப்படிங்கிற முடிவுல உங்களுக்கு உடன்பாடு இல்ல. அதற்காக முடக்கியதற்கே யாரேனும் பணம் கொடுத்தார்களாங்கிற கேள்வியை நீங்க முன்வைக்கிறீங்க. மீட்கிறதுக்கு பணம் வாங்குறவங்க முடக்கிறதுக்கு பணம் கொடுக்கல, வாங்குனாங்களாங்கிறது எதுவும் அந்த சந்தேகம் எங்களுக்கு வரக்கூடாதா? பாதிக்கப்பட்டவங்களுக்கு வாங்குனாங்கன்னு எங்க சொல்ல முடியாது இல்ல. அவங்க வாங்குறாங்களா வாங்கலையாங்கிறது தெரியாமலே கொடுப்பதற்கு யாரோ முயற்சி செய்றீங்க. இதுவும் கொடுத்தாங்களா அவங்க வாங்குறாங்களான்றது கூட தெரியாது, முயற்சித்தாங்கன்னு வழக்கு. இதுல உண்மை இருக்கும் என்று நம்ம யூகிக்கும் போது அதுலயும் உண்மை இருக்கு, நாங்க யூகிக்க கூடாதா? சரி, பேசலாம். சிந்தன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அந்த கட்சிக்கு கொடுத்திருக்கிற அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் ரத்து செய்ய வேண்டும், இரட்டை இலை சின்னத்தை நிரந்தரமாக முடக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை உங்களுக்கு ஏற்புடையதா? இல்லை, அதாவது இதில் சொல்லியிருக்கிறதுல, அதாவது இந்த தமிழக அரசியலில் ஊழல் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது என்பதும், வாக்காளர்களுக்கு கையூட்டு கொடுப்பது என்பது ஒரு மிக மோசமான நடவடிக்கையாக அரங்கேறி இருக்கிறது என்பதும் உண்மை. அதை அவர் ஸ்டேட் பண்ணியிருக்காரு. அது பல தேர்தல்களில், மிகவும் சமீபத்திய தேர்தல்களில் நம்ம பார்த்தோம், நமக்கு நிறைய அனுபவங்கள் உண்டு. ஆனால் அதே சமயம் தேர்தல்களில் நடக்கக்கூடிய பலவிதமான வன்முறைகளையும் இதோட சேர்த்து நம்ம பார்க்கணும். அது எல்லாமே இன்னைக்கு எக்ஸிஸ்டிங் ஜனநாயக அமைப்பிற்கு விரோதமானது. நீங்கள் உத்தரப்பிரதேச தேர்தலை பற்றி இப்போ சமீபத்தில் பார்த்தோம்ல, பிரதமர் போயிட்டு இடுகாடு சுடுகாடு என்று பேசுகிறார். அதே மாதிரி சில முக்கியமான அமைச்சர்கள் அங்கே மத உணர்வுகளை பயன்படுத்தி தேர்தல் பிரச்சாரத்தை செய்கிறாங்க. முதல் கட்டமாக நடைபெற்ற தேர்தலில் ஒரு வாக்கெடுப்புக்கு பிறகான கருத்து கணிப்பை ஒரு தொலைக்காட்சி வெளியிடுகிறது.
இந்த தேர்தல் ஆணையத்தால நிறுத்த முடியல. அப்ப இந்த இருக்கக்கூடிய ஃப்ரேம் ஒர்க்குக்கு உட்பட்டு பலவிதமான முறைகேடுகள் நடக்குது. இந்த ஒவ்வொன்றையும் தடுக்கிற விதத்துல தேர்தல் சீர்திருத்தம் வேண்டும், அதற்கான ஒரு விவாதம் வேண்டும் என்று சொன்னால் அது மிக அவசியமானது, வரவேற்க வேண்டியது. ஆனா நீங்க ஒட்டுமொத்தமான சீர்திருத்தத்துக்காக ஆமா, அது இன்றைக்கு மிக தேவையாக இருக்கக்கூடிய ஒன்று. மக்களுக்கு என்ன ரோல்? ஒட்டுமொத்தமான சீர்திருத்தத்துக்கான தேவையை பத்தி நீங்க சொல்றீங்க. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு குறிப்பிட்ட பகுதியில நடக்க வேண்டிய சீர்திருத்தத்தை சொல்லுது. இல்ல, இதுலதான் இந்த ஒரு கருத்தை நான் எடுத்து பார்க்கும்போது, இப்ப இப்படி நடந்தா என்ன ஆகும்? ஒரு குறிப்பிட்ட வழக்கின் பேரில் ஒரு மீது நடவடிக்கை எடுத்தால் என்ன நடவடிக்கைகள் எடுக்கணும், அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்லை. இப்ப நடக்கக்கூடிய வழக்கு, அந்த வழக்கை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டும். உண்மை என்னன்னு மக்களுக்கு தெரியணும். இதுல ஏற்கனவே ரெட்டி மீதான வருமான வரி சோதனை, அதற்கு பிறகு ராம்மோகன் ராவ் மீதான வருமான வரி சோதனை, அந்த சோதனையில் என்ன கண்டறிந்தார்கள், ஏன் அந்த சோதனை நடைபெற்றது என்பதெல்லாம் மக்களுக்கு விளக்கப்படணும். ஏன்னா இங்க ரெண்டு சந்தேகம். நீங்க இப்ப யாருடைய கையில மைய அதிகாரம் குவிந்திருக்கிறது என்பதை மறந்துவிட்டு நாம் பேச முடியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நலன்களை பாதுகாத்து கொண்டே இந்த மாநிலத்தில் அரசியல் நடத்த வேண்டிய ஒரு பிரத்யேக சூழல். இந்த அறிக்கையில நீங்க இரட்டை இலை சின்னத்தை மீட்டு தருவதற்காக அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் கேஸ் தான். அதுலயே ஒரு கேள்வி எழுப்புறாரு. அதாவது எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமைச்சர்களுக்கு உள்ள தொடர்புகளையும் இந்த விஷயத்தில் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா என்பதையும் கண்டறிய விசாரணை வளையத்தை தில்லி காவல்துறை விரிவுபடுத்த வேண்டும். இப்ப இதுல நமக்கு இந்த தெளிவு இல்லை. நம்ம சிட்டிங் அமைச்சர்கள் இதுல எந்த பொறுப்பு எடுத்திருக்காங்க, என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க பேரும் பட்டியலில் வருது. அதே மாதிரி தேர்தல் ஆணையத்தில் யார் சம்பந்தப்பட்டவர் என்கிற கேள்வியும் வருகிறது. இப்ப இந்த வழக்கு இன்னும் விசாரணையில் நமக்கே பல விஷயங்கள் தெரியல. ஏசியங்களின் அடிப்படையில தான் நம்ம பல விஷயங்களை பேச வேண்டியிருக்கு. அப்போ ஒரு கட்சியை முடக்க வேண்டும், இரட்டை இலைங்கிற சின்னத்தை முடக்க வேண்டும் என்று வந்தால் அது தேர்தல் ஆணையத்துக்கு உண்மையிலேயே சீர்திருத்தத்துக்கான அதிகாரத்தை கொடுக்கிறோமா, அல்லது மைய அரசுக்கு இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்தையும் மிரட்டுவதற்கான அதிகாரத்தை கொடுக்கிறோமாங்கிற கேள்வி வருது. இல்லை, இது நேரடியாகவே நான் ஒரு விஷயத்துக்கு வந்துடுறேன். ஏன்னா நண்பர் தோழர் சொல்றதுல இப்பொழுது நடைபெற்ற டிடிவி தினகரன் மீதான கைதும், ஆர்கே நகர் தொகுதியில் கைப்பற்றப்பட்ட பணமும், கூவத்தூரில் நடைபெற்ற சம்பவங்களும் பாஜக அரசு அரசியல் உள்நோக்கத்திற்காக மட்டுமே செய்யக்கூடிய ஒரு விஷயமாக தயவு செய்து நாம் பார்த்து விடக்கூடாது. அது யதார்த்தத்துக்கு விரோதமானதாக மாறிவிடும். அந்த மூன்று தொடர்பாகவும் பாஜக அரசு ஏதாவது செய்யுதா? அதாவது இதை இப்படி பாருங்க, நீங்க இப்ப நடந்திருக்கிற எல்லா என்ன நடக்க வேண்டுமோ அதை மறுக்கல. இல்ல, நான் உங்களுடைய எல்லைக்குள்ளே நான் வரல. நான் என்னுடைய கருத்து என்னன்னா, மிகப்பெரிய ஒரு தவறு எப்படின்னா, அண்ணன் ரொம்ப எளிதா முயற்சி தான், எனவே அது கொடுக்கப்படவில்லை என்று சொன்னார். நான் பணம் கொடுத்தது சொல்றீங்க, பணம் கொடுத்தது வழக்குல சொல்லப்பட்ட அவர் பதில் சொல்றாரு. அதுதான் உண்மையிலேயே அந்த முயற்சி கூட நடக்கலங்கிறது அவருடைய நிலைப்பாடு. ரெண்டு விஷயம். அதாவது நான் பணம் அது கூட இல்ல, முயற்சி நடக்கலன்றது கூட அதுக்கான வாய்ப்பு தேர்தல் ஆணையத்தில் இல்லன்னு நான் நினைக்கிறேன். இல்ல, அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அப்படி இருந்தா அப்ப இதை நிறுத்துறதுக்கு நீங்க பணம் கொடுத்திருப்பாங்களா? அந்த சந்தேகம். இதுல முக்கியமா மெட்டீரியல் எவிடன்ஸ். இங்கே ஆர்கே நகர் தொகுதியில் அமைச்சருடைய வீட்டில் கைப்பற்றப்பட்ட பணம் எந்தெந்த அமைச்சர்கள் எந்தெந்த பகுதிகளுக்கு எத்தனை வாக்குகளுக்கு என்று கொடுக்க, நான் முடிச்சிடறேன். அது ஒன்று. அது இல்ல, அதை அடிப்படையாக வைத்துத்தான் அந்த தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டது. அதுதான் காரணம், அது இல்லாமல் இல்லை. அதே போன்று நீங்க கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள்னு சொல்றீங்கல்ல, அது நான் ஒரே ஒரு செய்தி சொல்றேன். அதாவது மரியாதை இல்ல, நான் சொன்ன பிறகு நீங்க பேசினா புரியும். இல்ல, அந்த கருத்தை தான் சொல்றேன். ஏன்னா மக்கள் எனக்கு ஒரு சீரியஸான சொல்றதுலயும் எல்லாம் சொல்றேன். என்ன ஒரு விஷயம்னா, நான் சொல்லிடுறேன், நீங்க சொல்லுங்க. அவர் தெளிவா சொன்னார். இல்ல, நான் சொல்லிடுறேன். என்னன்னா, ஒண்ணுமே நடக்கிறதுக்கான முயற்சி, அதுக்கு போய் இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு தோற்றம், அந்த தோற்றம் வரக்கூடாது. அதுக்காக தான் என்னுடைய கவனமா ஒண்ணு சொல்றேன். புகார் பதிவு செய்யப்பட்ட வழக்கு அந்த தோற்றத்தை கொடுக்குதுங்கிறது தான் ஆவடிக்குமார் சொன்னார். ஆவடிக்குமார் சொல்றதுல முயற்சி நடந்தது அப்படிங்கிறது தான் புகார்லயே இருக்கு. அந்த விஷயத்தை மட்டும் தெளிவுபடுத்துறேன். அதாவது ஒரு குற்ற நிகழ்வு, இதில் 3 கட்டங்கள். ஒன்று இன்டென்ஷன், நான் இவரை கொலை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறது முதல் நிலை. இரண்டாவது பிரிப்பரேஷன்,
அதற்கான ஆயுதம் வாங்குவது, நீங்கள் வருவதை காத்துக்கொண்டு பக்கத்திலே வைத்துக்கொண்டு அருவாளை வைத்துக் கொண்டிருப்பது இரண்டாவது. மூன்றாவது கமிஷன் ஆஃப் அஃபென்ஸ் செய்வது. இதில் இரண்டாவது இடத்தில் இவர்கள் இருக்கிறார்கள். இரண்டாவது இடத்தில் நீங்க அப்புறம் சொல்லுங்கன்றா. நீங்க கொடுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம அது எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ஆனால் கொடுப்பதற்கான முயற்சியும் அதற்கான பணமும் கை மாறுதலும் அதை எடுத்துச் செல்வதற்கான நிலையும் இருக்கின்ற பொழுது பிரிப்பரேஷன் என்ற அந்த நிலை உருவாகினதற்கு பிறகு கமிஷன் நடக்கிற வரைக்கும் அவர் கொலை செஞ்ச பிறகுதான் உன் மேல வழக்கு போடுவார் என்று சொல்வது தவறு இல்லை. எனவே இந்த வழக்கில் இரண்டுமே கூவத்தூரில் நடைபெற்ற விஷயமும் நாம் சொல்லல, அவங்க கட்சியை சார்ந்தவர்களே இன்றைக்கு இரண்டு நிலையாக இருந்தாலும் கூட விவாதம் என்னவென்றால் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பணம் கொடுக்கப்படும். நீங்க ரெண்டு அணியாகன்னு சொல்றீங்க. ரெண்டாவது அணி என்னுடைய கருத்து தேர்தல் நிறுத்துகின்ற பொழுது ஒரு தேர்தலை நீங்க சொன்ன அந்த இல்ல, நான் ஒரு நுணுக்கமான ஒரு வித்தியாசத்தை மட்டும் தான் சொல்றேன். இந்த பிரச்சனைகள் இருக்கின்றன, நமக்கு தெரியும். இந்த பிரச்சனையிலிருந்து ஆவடிக்குமாரும் சொல்லிட்டோம், அதுக்கு சேர்த்தே நீங்க பதில் சொல்லுங்க. அதாவது ஒரு சொன்னாரு, அந்த நோக்கம் வந்து அந்த ஆயுதத்தை தயார் பண்ணுறது, கொடுக்கணுன்ற எண்ணத்தை உருவாக்குறது, இது எல்லாம் குற்றம் தான், நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் ஒருத்தர் கொலை செய்ய முயற்சி பண்ணுறாங்கன்னா அவர் கொலை செய்யப்படக்கூடிய சூழல் அவருக்கு இருக்கான்னு பார்க்கணும். நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் பணம் கொடுக்குற வாய்ப்பு இருக்கா? வாங்குற பழக்கம் இருக்கா? நீங்க நான் நினைச்சேன் வாங்குற பழக்கம் இருக்கா இல்லையாங்கிறது பிரச்சனை. இல்லாத இடத்துல ஒன்றை உருவாக்குவதற்கான முயற்சியாக இருக்கக்கூடாது. முயற்சி என்பது இல்லாத இடத்துல ஒன்றை உருவாக்குவதற்கான முயற்சியாக இருக்கக்கூடாது. உருவாக்குவதற்கான முயற்சி என்பது வேறு. ஆனால் ஒன்றை சாத்தியப்படுத்துகின்ற முடியுமான்னு பார்க்கணும்ல. அப்போ தேர்தல் ஆணையம் காசு கொடுத்தா எல்லா முடிவுகள் எடுக்குதா? அதுக்கான வாய்ப்புகள் அங்க இருக்கா? அப்போ அது இருந்தாதான் அந்த முயற்சியில் ஈடுபடுவாங்க. நீங்க அந்த ஏரியா பாலு, அந்த ஏரியாவை பற்றி உங்களுக்கே நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அந்த கேள்விகளையும் அந்த வழக்கு தொடர்பாக அந்த வழக்கு தொடர்பாக வழக்கு முழுமை அடையாத தேர்தல் ஆணையத்தையே காசு கொடுத்து விலைக்கு வாங்குறாங்கன்னா தேர்தல் ஆணையம் அவ்வளவு இலகுவா காசுக்கு அடிமை இல்ல. அது இரண்டாவது பகுதி. இந்த அறிக்கையில நான் முரண்படுற ஒரே விஷயம், ரொம்ப நுணுக்கம். நீங்க தேர்தல் ஆணையத்தை காப்பாத்துறீங்க. நீங்க இப்போ வந்து ஒரு மாநிலத்தில் ஒரு கட்சி செயல்படுது, அந்த கட்சி நமக்கு தெரியுது, அதன் மீது மிக அதிகமான ஊழல் குற்றச்சாட்டுகளை நாம் வைத்திருக்கிறோம். அதே போல அந்த சிட்டிங் முதலமைச்சராக இருந்தவர் இன்னைக்கு ஒரு வழக்குல அவர் உயிரோடு இருந்திருந்தால் அவரும் சிறைக்கு சென்றிருப்பார். அப்போ அவர் பதவி வகித்த காலத்தை பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு. அப்பெல்லாம் அப்ப அவர் வந்து குற்றவாளியாவே பதவி வைத்திருக்கிறார். இந்த ஓட்டையோட தான் இந்த ஜனநாயகம் இருக்கு. இப்ப எனக்கு என்ன சிக்கல்னா, இந்த கத்தியை கொண்டு போய் உங்களுக்கு தலைக்கு மேல இருக்கிற இன்னொரு பெரிய திருடன் கொடுக்கறதன் மூலமாக தமிழக மக்களுடைய நலன்களை அடகு வைக்கத்தான் வழிவகுக்குமே தவிர இல்ல இப்ப பிரச்சனை இல்ல. பாஜகவை அதை காப்பாற்ற வேண்டும் என்பதோ அவர்கள் பெரிய புத்தர்கள் சித்தர்கள் என்று சொல்வதோ என்னுடைய நோக்கம் இல்ல. தீர்வு கிடைக்கும் ஒரு விஷயத்தை அந்த ஏரியாவே இல்ல, அந்த ஏரியாவே இன்றைய விவாதம் இல்ல. இவரே அதை சொல்வதன் மூலமாக இப்ப நடந்திருக்கக்கூடிய நிகழ்வை, குற்றத்தை, இந்த சம்பவத்தை எளிமைப்படுத்துகிறார். அதை வந்து ரொம்ப ரொம்ப கடுமையானது. இந்த அறிக்கையில நீங்க இவ்வளவு உறுதியாக சொல்றீங்களே, அந்த உறுதி கூட வெளிப்படுறதுக்கு வழி இல்ல. ஆவடிக்குமார் சொன்ன விஷயங்களை நீங்களே எதிரொலிக்கிறீங்க. பணம் கொடுத்தால் இரட்டை இலை சின்னத்தை மீட்டு தருவதாக தினகரனின் இடைத்தரகருக்கு தேர்தல் ஆணையத்திலிருந்து யாராவது வாக்குறுதி அளித்தார்களா அப்படின்னு டாக்டர் வந்து கேள்வி எழுப்புறாரு. அப்படியானால் அந்த வாக்குறுதியை அளித்தவர்கள் யார், எந்த அதிகார நிலையில உள்ளவர்கள் என்பது குறித்தும் விசாரிக்கப்பட வேண்டும். சிறப்பு. ஏனென்றால் இதுவரையில் அந்த நிலை என்பது உறுதி செய்யப்படல. அப்போ இரண்டு பகுதியா பாருங்க. ஒரு தேர்தல் ஆணையம் தனக்குள்ளாக இருக்கக்கூடிய பணியாளர்கள், ஊழியர்கள், அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள், அவர்களுடைய செயல்பாடுகள் தொடர்பானது ஒன்று. இன்னொன்று அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி, அவர்கள் நடந்த செயல்பாடு. இந்த இரண்டையும் பார்க்கின்ற பொழுது இரண்டையுமே தெளிவுபடுத்துகிறார். இதில் ஒருவர் இந்த செய்திருப்பவர் ஒரு மூன்றாவது நபர், ஒரு தரகர். ஆனால் இதை தாண்டி ஒரு தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியோடு தொடர்பு இருப்பதற்கான ஆவணங்கள், தொடர்புகள் இருந்தால் எளிதில் சொல்லலாம். இந்த அரங்கத்துக்கு வெளியில, அதாவது இந்த பில்டிங்க்கு வெளியில அல்லது சாதாரணமா சாலையில யாராவது இருவர்
தமிழ்நாடு அரசு தொடர்பான ஒரு விஷயத்துக்கு நான் அந்த வேலையை முடித்து தருகிறேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்டயோ என்கிட்டயோ பணம் அப்படின்னு வாங்கினாங்கன்னா அது உடனடியாக இட் அட்ராக்ட்ஸ் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டா? இல்ல நீங்க அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்திட்டீங்கன்னா பரவாயில்ல, ஒரு வழக்கறிஞர்ங்கிற முறையில். அதாவது அது ஒரு 2 பேருக்கு இடையில உண்டான உரையாடலாக அது முடிஞ்சு போகுதா, இல்ல இன்டென்ஷன் இருக்குங்கும் போதே அது வந்து குற்றமாக? அதாவது டெல்லி காவல்துறை ஒரு பணம் இருக்கக்கூடிய அந்த சூழலில் அப்படியே கைப்பற்றுகிறார்கள். எடுத்தவுடன் அங்கிருந்து வந்து தமிழ்நாட்டில் வந்து அவரை கைது செய்ய எடுத்து செல்லவில்லை. மீண்டும் அவர்களுக்கும் இவர்களுக்கும் உள்ள தொடர்புகளை பார்க்கிறார்கள். கைப்பற்றப்பட்ட அந்த தரகருக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பை பார்க்கிறார்கள். பிறகு டிடிவி தினகரன் டெல்லி வருகிறார். டெல்லியில் 3 நாட்கள் தொடர்ந்து அவர் மீதான விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்த பிறகுதான் கைது நடவடிக்கையை மேற்கொள்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி செய்ய மாட்டார்கள். என்றால் ஒரு முதல் தகவல் அறிக்கை செய்து வந்தால் அவரை எங்கே பிடிக்கிறார்களோ உடனே கைது, பிறகுதான் விசாரணை. ஆனால் டெல்லி காவல்துறை இதில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால், முதலில் விசாரணை, முதற்கட்ட பூர்வாங்க விசாரணையில் ஒரு நம்பகமான நமக்கு குற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட பிறகுதான் கைது நடவடிக்கை. எனவே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா தமிழ்நாடு காவல்துறையினுடைய செயல்பாடு விட டெல்லி காவல்துறையினுடைய செயல்பாடு மிக சிறப்பானது அப்படின்னு சொல்ல. அதாவது நான் பொதுவா சொல்லல, நான் மொத்தம் எல்லாத்துக்கும் டெல்லிக்கு நான் வந்து அவங்க இருக்கக்கூடிய எல்லாமே சரியானது என்று சொல்லவில்லை. இன்னும் சொல்ல போனால் நான் என்ன எப்படி சொல்றேன்னா, இந்த விஷயத்தில் டெல்லி காவல்துறை ஒன்றும் அவசரம் காட்டவில்லை. அதே போன்று உடனடியாக கைது செய்யும் என்ற இடத்திற்கு செல்லவில்லை. முதலில் எதுவுமே இல்லை என்று சொன்னவர்கள் பிறகு ஆமாம் எனக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கிறது என்ற நிலை உருவானதற்கு பிறகுதான் இந்த கைது நடவடிக்கை. என்னை பொறுத்தவரையில் டெல்லியில் நடந்தக்கூடிய அந்த பணம் கொடுத்ததோடு மட்டும் அதற்காக மட்டுமே இந்த சின்னத்தை நாங்கள் திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லவில்லை. நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க சித்தன் அவர்கள் ஆர்கே நகர் தொகுதியில் கொடுக்கப்பட்ட பணம், வழங்கப்பட்ட விநியோகப்பட்ட அந்த இலவச பொருட்கள், அங்கே நடந்த தேர்தல் தில்லுமுள்ளுகள் இல்லை என்று சொல்லிவிட்டால் இந்த அறிக்கையே தவறு, நான் ஒத்துக்கொள்கிறேன். இருக்கிறது என்று சொல்லிவிட்டால் இவர் சொல்வதை போன்று தேர்தல் சீர்திருத்தங்கள் பல இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் வந்த பிறகு இதை செய்து கொள்வோம். இதன் மூலமாக இன்னொரு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்திடலாம். ஆர்கே நகர்ல பணம் கொடுத்தது டிடிவி தினகரன்ங்கிற வேட்பாளர் சார்பாக மட்டும்தான் அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி உறுதியாக நம்புகிறது. இல்லை, கிடையாது. நாங்க அதாவது நீங்க அப்போ மற்றவங்களுடைய அங்கீகாரம் ரத்து, சின்ன முடக்கம் இல்ல. அதுல நம்பகமான தகவல்கள், கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள், பணம் எல்லாம் அதிமுகவிற்கு தான் முதன்மையாக இருந்தது. எனவே அதன் அடிப்படையில் தான் சொல்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் பணம் கொடுக்கல நம்ம சொல்லல, அவர்களும் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஒரு தேர்தலை நிறுத்துகிறார்கள். அதிமுக பணம் கொடுத்ததற்காக நிறுத்தினார்களா, திராவிட முன்னேற்ற கழகம் பணம் கொடுத்ததற்காக நிறுத்தினார்களா, எதன் காரணமாக தேர்தல் ஆணையம் நீங்க சொல்லக்கூடிய அனைத்துக்கும் வந்து அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டுல கைப்பற்றப்பட்ட ஒரு அது போதுமானது. நீங்க போதுமானதுன்னு சொல்றீங்க. கடந்த காலத்துல நீதிமன்றங்கள் இது போன்று கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் என்று அதுதான். தயவு செய்து நான் இந்த இடத்துல மட்டும் சொல்லிடுறேன், தண்டனை வழங்குவதற்காக சொல்லவில்லை. நம்ம இந்த பிரச்சனையை விவாதிக்க போவதே டிடிவி தினகரனோ அல்லது அமைச்சர் வீட்டில் நடந்ததையோ அவருக்கு தண்டனை வழங்கி அவரை குற்றவாளியாக்கி சிறையிலே அடைக்க வேண்டும் என்பது நம்மளுடைய விவாதம் பொருள் அல்ல. ஆனால் ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி இது போன்ற விஷயங்களில் ஈடுபடுகிறது என்று சொல்வதற்காக அதனுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்வது என்பது ஒரு நல்ல நடவடிக்கை, நல்ல துவக்கம். இது வரவேற்கப்பட வேண்டியது. அவர்கள் தவறு செய்வதற்கு கட்சி தான் தூண்டுகிறது, அதாவது கட்சி தான் அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறது. அதனால கட்சியை வந்து அங்கீகாரத்தை ரத்து செய்யணும். நிச்சயமா அதுதான் சரியான முறையாக. அவர் ஒரு முக்கியமான இடத்துல வந்து நிற்கிறார் அந்த கேள்விகளோட. ஒரு இடைவேளைக்கு அப்புறம் தொடர்ந்து நம்ம பேசலாம். பொது வாழ்க்கையில ஊழலை ஒழிக்கிறதுக்கு, தூய்மையான ஒரு பொது வாழ்க்கையை உருவாக்குவதற்கு தவறு செய்யக்கூடிய நபர்கள் கொண்ட ஒரு அரசியல் கட்சியை தடை செய்வது அப்படின்னா அது எங்க போய் நிற்கும் அப்படின்னு பார்க்குறீங்க? இல்லை, அது இந்த அரசியல் கட்சியே இந்த சிஸ்டத்துல இருந்து தான் எமர்ஜ் ஆகி வந்திருக்காங்க. நாம வந்து ஒரு குறிப்பிட்ட சமூக சிக்கல்ல இப்போ இருக்கோம். இது ஒரு கட்சியுடைய சிக்கலாக இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் சீரியஸ் சார்ஜஸ் ஃபேஸ் பண்றாங்க. அது ஒரு விசச்சக்கரம் உருவாகி இருக்கிறது.
நம்முடைய இயற்கை வளங்களை சூறையாடக்கூடிய ஊழல் மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கிற இதே காலகட்டத்தில் தேர்தல் ஜனநாயகத்தில் மக்களுக்கு இருக்கக்கூடிய வாக்குரிமை ஊழலால் பணத்திற்கு விலை பேசப்படுவது, அதனால் அதிகாரம் பெறுவது, அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு ஊழலால் பணம் பெறுவது, இப்படி ஒரு விஷச்சக்கரம் உருவாயிருக்கு. இதில் பல கார்ப்பரேட் நிறுவனங்கள், அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள், இந்த நெக்சஸ் இதில் தொடர்ந்துட்டு இருக்கு. இந்த ஊழலை எவ்வாறு ஒழிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய விவாதம் இந்தியாவில் பல கட்டங்களில் நடந்திருக்கு. இப்போ இந்த பிரச்சனையில பாட்டாளி மக்கள் கட்சி எழுப்பி இருக்கிற கோரிக்கைங்கிறது ரொம்ப சரியானது. ஒரு தேர்தல் சீர்திருத்தம் இங்க வேணும். இப்படி நீங்க ஒரு கட்சியை நீக்கம் செய்வது என்று வந்தா இந்த இந்தியாவில் எந்த கட்சியும் இப்போது இருக்கிற நிலைமையில இருக்க முடியாது. ஏன்னா ஊழல் என்பது பணம் கொடுப்பது மட்டுமல்ல, பல வழிகளில் இந்த ஜனநாயக ஊழல் என்பது பணம் கொடுப்பது மட்டுமல்ல அப்படின்னு சொல்லிட்டா மற்ற கட்சிகள் பணமே கொடுக்கறது இல்லைங்கிற மாதிரி ஒரு அதுவும் இருக்கு. இல்லைன்னா அது இப்போ நீங்க நம்ம ஒரு பெரிய ஹம்பக்கான ஒரு பேச்சு உழவக்கூடிய காலத்துல வாழ்றோம். லோக்பால் வேணும் வேணும்னு தேர்தலுக்கு முன்னால பேசிக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு லோக்பாலோட நிலைமை என்ன? அதே மாதிரி பெரிய கட்சிகளுக்கு நன்கொடை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்பதை எல்லா கட்சிகளும் பேசினாங்க. ஆனா இன்றைக்கு சட்ட திருத்தத்தின் மூலமாக யார் பணம் கொடுத்தாருங்கிறத வெளியிட வேண்டாம்னு ஒரு சட்ட திருத்தம் வந்திருக்கு. ஒரு மாசத்துக்கு முன்னால இந்த கட்சிகள்லாம் என்ன பேசணும்? நான் கம்யூனிஸ்டுகளை தாண்டி வேறு யார் அதை பேசுனாங்க? அதே மாதிரி இன்னைக்கு ஆர்கே நகரில் நம்ம சந்திச்சிருக்கிற பிரச்சனை என்ன மாதிரியான பிரச்சனை? அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு வரையறையே கிடையாது. எவ்வளவு வேணா தேர்தல் செலவுகள் செய்யலாம். அவர்கள் தேர்தல் செலவு என்பது வேட்பாளருடைய செலவை தாண்டி கட்சிகளுடைய செலவுன்னு ஒண்ணு இருக்கு. மோடி பல ஆயிரம் கோடி செலவு செஞ்சாருன்னு சொல்றோமே, அதெல்லாம் கட்சி செலவு கணக்குல வருது. இதேதான் இது ஒவ்வொரு பிரச்சனையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ தேர்தல் ஆணையம் தான் தேர்தல் பிரச்சாரத்திற்கான செலவுகளை செய்ய வேண்டும். கார்ப்பரேட் நிறுவனங்களிடமிருந்து நிதி வாங்குவது என்பதை இப்போ இந்த பிரச்சனை இருக்குல்ல, இதுலயே அவர் சொல்றாரு இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதுன்னு ஒரு வழக்குங்க. தாது மணல் கொள்ளை வழக்கும் இருக்கிறது, கிரானைட் கொள்ளை வழக்கும் இருக்கிறது. மத்திய அரசு எப்ப அதை தூசு தட்டும்? இதை கேள்வி கேட்க வேண்டிய கடமை இங்க இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் இருக்கிறது. ஆனா நாம் நம்முடைய ஒரு எதிரி, அந்த ஒரு எதிரியை வீழ்த்தி விடலாம். கண்டிப்பா அது இந்த எதிரி வீழணும். அதிமுக என்கிற கட்சி அவர்களுடைய கட்சியின் பலவீனம் இந்த நாட்டை பலவீனப்படுத்துகிறது, தமிழ்நாட்டுடைய நலனை சிதைக்கிறது. எனவே நாம் அதெல்லாம் நம்ம மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தணும். ஆனா அதுக்கான அந்த கருவியை கொண்டு போய் யார் கையில கொடுக்கறோங்கிறது ரொம்ப முக்கியம். யார் கையில இந்த சிஸ்டத்தை சரிப்படுத்தணும். யார் கையில சரியான விவாதமாக இருக்கும். கருவி யார் கையில போகுதுங்கிறது இதுல கேள்வியாக சட்ட ரீதியான நடவடிக்கை மூலமாக ஜனநாயக அரங்கில் இருந்து ஒரு கட்சியை அகற்றி விடுவது அப்படிங்கிறது சரியா அப்படிங்கிற கேள்விதான். சட்ட ரீதியாக அது இருந்தால் கண்டிப்பாக நாம அதெல்லாம் விவாதிச்சு சட்டத்துக்கு தான் நம்ம மன்றங்கள் வைக்கிறோம் இல்லையா? அப்படி ஒரு வேலை அந்த மாதிரியான சீர்திருத்தங்கள் அது விவாதிக்கப்படலாம், அது வேற. ஆனால் இப்போது இருக்கிற முறைக்குள்ளேயே சரியான தீர்வை முன் வச்சு போராடலாம். அதுதான் நான் கேட்கிறேன். ஏன் பெரிய நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய நன்கொடை மறைக்கப்படலாம் என்பதை இப்போதுதான் அனுமதித்தார்கள். இதை எதிர்த்து யார் கேள்வி கேட்க போவது? அதே மாதிரி இந்த மாதிரி ஊழலை அமைப்பு ரீதியாக சட்ட ரீதியாக சரின்னு ஆக்கக்கூடிய நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய ஒரு அரசுக்கு ஊழல் தொடர்பான வழக்குகள்ல நடவடிக்கை எடுப்பதற்கே உரிமை இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரியான டோனுக்குள்ள அந்த மாதிரி இல்ல. இந்த அரசாங்கங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைக்கு பின்னாலும் அந்த நோக்கம் இருக்கிறதான்னு நம்ம பார்த்து ஆதரிக்கலாம். அந்த நோக்கம் இருக்கிறதா என்று பார்த்தா நோக்கம் இல்லை, செலக்டடா ஒருத்தர் அரசியல் ரீதியாக பழி வாங்குறதுக்கு தான் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு சொன்னா அந்த நடவடிக்கை எடுக்கவே கூடாதுங்கிற நிலை சரியானது இல்ல. இப்ப யார் அது எடுக்க கூடாதுன்னு யார் சொன்னது? இதுல உண்மையிலேயே நான் அவர் கேட்டிருக்கிற கேள்விகளுக்கு பதில் வந்தா அரசு சட்டப்படி என்ன எடுக்க போதோ அதை எடுக்க போகுது. ஆனா கேள்வி என்னன்னா, மிக முக்கியமான சீர்திருத்தங்களை பேசாம விடாதீங்க. இந்த தேர்தல் செலவுகளை யார் கட்சிக்கு கேப் இல்லைன்னு ஆக்குனது? ஏன் அது வரையறை இல்லாம இருக்கு? அதே மாதிரி பணம் கொடுப்பது என்பது பல ஆண்டுகளாக தொடர்ந்துட்டு வருது. அது ஜெயலலிதா இருந்தபோது, கருணாநிதி இருந்தபோது இருந்தது. அவர்கள் எல்லாம் முதல்வராக இருந்தவர்கள், மதிப்புமிக்க தலைவர்கள். ஆனால் அவர்கள் தான் ஜனநாயகத்தை சீரழிக்கிறதுக்கு விதை போட்டாங்க. அப்ப அவங்களை எதிர்க்காம இருக்கிறோமா? எதிர்க்கிறோம். அப்போ எப்படிப்பட்ட சீர்திருத்தத்தின் மூலமாக எல்லோருக்கும் ஒரு செக் அண்ட் பேலன்ஸை கொண்டு வர முடியும் தான் நான் பார்க்கணுமே தவிர இது முழுமையான தீர்வா இருக்காது. எப்பவுமே என்ன, நாம தேர்தல் நேரத்தில் அந்த விவாதங்கள் வரும்போது நல்லா பேசிடுவோம். ஆனா அது இல்ல, ஒரு சரியான தீர்வையும் முன்வைக்கணும். இந்த மக்கள் மத்தியில சரியான தீர்வுகளை வாய்ப்புகளாக முன்வைப்போம்ங்கிறதா என்னுடைய கருத்து. என்ன தீர்வு ஒன்னு சொல்லுங்க. அதுதான் இவ்வளவு நேரம் பேசுறேன். நீங்க சொல்லிட்டீங்க
சம்பவம் நடந்துருச்சு, ஒரு நிகழ்வு, ஒரு விஷயம், ஒரே ஒரு இடைத்தேர்தல், ஒரு சின்னம், இது தொடர்பான விஷயம். அப்புறம் யாருக்கு வந்து மெஜாரிட்டி இருக்கு, இந்த மூன்றையும் தொடர்புபடுத்தி இந்த நிறுத்துவதற்கு, முற்றுப்புள்ளி வைப்பதற்கு என்ன வழிமுறைகள் ஏதாவது ரெண்டு சொல்லுங்க. நான் இப்போ மிக தெளிவா சொன்னேனே, ஒரு கட்சி இல்ல இது எல்லாமே வெறும் விவாதமாக இருக்கு. நாங்க என்ன சொல்றோம், அதை தான் இதை சுட்டி காட்டியிருக்கு. ஒரு எங்கேயாவது இதுக்கான அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கா? நான் எந்த அதிகாரத்தை கொடுக்கணும்னு சொல்றேன்? இந்த செலவுகளையே கட்டுப்படுத்துற அதிகாரத்தை கொடுங்க. செலவுகளை தேர்தல் ஆணையம் செய்யட்டும். நிதியை ஏன் பெரிய நிறுவனங்கள் கிட்ட இருந்து இவங்க வாங்குறாங்க? இவர்கள் வாங்கும் போது கடமைப்படுகிறார். கருத்துல நான் உடன்படுறேன். ஏன்னா இவருடைய இன்னும் சொல்ல போனா, இந்த தேர்தல் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இருக்கிற அதையே மாற்ற வேண்டும் என்று பாமக சொல்கிறது. தேர்தல் சீர்திருத்தங்கள் வேண்டும் என்று தொடர்ந்து சொல்லக்கூடிய இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. இதுல இவர் சொல்றாருல்ல, இதுல இன்னொன்று என்ன, வேட்பாளர்களுக்கு அல்பபெட்டிக்கல் ஆர்டர், ஆனா ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு தனி அல்பபெட், அவங்க மேல, அதற்கு கீழங்கிறது இயற்கை நீதிக்கு, ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸுக்கு அகைன்ஸ்ட் ஆனது. யாருக்காக? தேர்தல் ஆணையம் ஆளும் கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருப்பவர்களை முன்னே வைத்து விட்டால், நான் நின்ன உளுந்தூர்பேட்டை தொகுதியில் என்னுடைய சின்னம் எங்க இருக்குன்னா 8வது 9வது எங்கேயோ தூரத்தில் இருக்குது, தேடி கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. ஆனால் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சி அதனுடைய சின்னம் மேலே இருக்கிறது. இது நியாயமே கிடையாது. இது போன்ற பல விஷயங்கள் நீங்க சொல்வதை போன்று, அந்த நிதி இல்லாதது, அவர்களுக்கான பரப்புரை செய்வதற்கான அவர்களுக்கு வாகனங்கள் கொடுப்பது, மற்றவர்களுக்கு வாகனம் கிடையாது, இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் கேம்பெயின் கொடுப்பது, எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாகிய ஒரு அரசியல் இயக்கத்தில் ஒரு ஆட்சியில் வந்துவிட்டால் அவர்கள் அப்படியே தொடர்வதற்கான வாய்ப்பை தேர்தல் ஆணையம் தருகிறது. இதெல்லாம் விவாதிக்கப்பட வேண்டியது. ஆனால் புறையோடி போய் மிக மோசமாக உடனடியாக தீர்வு செய்யப்பட வேண்டியது இந்த பணம் கொடுப்பது. அதுதான் இந்த அறிக்கையினுடைய நட்சத்திர பேச்சாளர் அவர் நட்சத்திர பேச்சாளர் அனுமதி இல்லைன்னு சொல்றது தவறு. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு 40 பேர், அங்கீகரிக்கப்படாத கட்சிக்கு 20 பேர், இவங்களுக்கு 20 பேர் கொடுத்திருக்காங்க. அதனால அவர் இல்லைன்னு சொல்ல வேண்டாம். சரி, இந்த ஒற்றுமை முயற்சி அப்படின்னு முடிச்சிடறேன். இந்த சந்தேகங்களுக்கு சிந்தன் பேச சொல்ல, யார் கையில் அதிகாரத்தை தருவதுன்னு சொன்னாரு. அதுக்கு ஒரு சரியான விளக்கத்தை நம்ம வழக்கறிஞர் பாலு சொன்னார். என்ன சொன்னார்னா, தமிழ்நாடு போலீஸ் சரியாக செய்யலை, டெல்லி போலீஸ் சிறப்பாக செஞ்சுருக்காங்கன்னாரு. இப்போ என்னுடைய சந்தேகமே அதுதான். இந்த வழக்கு என்பது, அல்லது இந்த வழக்கு நடைபெற்ற இடம் என்பது தமிழ்நாடு களமாக வச்சுருக்காங்க. இன்றைக்கு அந்த நடவடிக்கை எடுத்திருக்கின்ற போலீஸ் என்பது எங்கே, அவங்களுடைய அதிகாரம் இல்லை எங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி மாநில எல்லைக்குள் தான் செயல்பட முடியும். அவங்க இந்த வழக்கை அங்கே வந்து பணம் எடுத்தாங்கன்றதை வச்சு அவங்க இன்னமும் அவர் சொன்னார், பெருந்தன்மையாக கூட்டிகிட்டு போய் இங்கேன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, கூட்டிகிட்டு போய் 3 நாள் விசாரணை பண்ணி அரெஸ்ட் பண்ணாங்கன்னு. பெருந்தன்மை இல்லை, அவங்க வந்து இங்கே நேரடியாக அரெஸ்ட் பண்ண முடியாது. தமிழ்நாடு போலீஸ் நான் முடிச்சிடுறேங்க. தமிழ்நாடு போலீஸினுடைய இவங்க சர்ச் வாரண்ட் போட்டு கோர்ட்டினுடைய அனுமதி வாங்கி தமிழ்நாடு போலீஸ் ஒத்துழைக்காதுன்னு சொல்றாங்க. இல்ல கோர்ட்டினுடைய வாரண்ட் அவர் வழக்கறிஞர், அவருக்கு தெரியாது இல்ல, சும்மா இங்க பேசணுன்றதுக்காக பேசுறாரு. ஆக அந்த நடைமுறை சிக்கல்லாம் இருந்ததுனால அவங்கள வாங்க ஒண்ணுமே இல்லை, சும்மா வாங்கன்னு கூட்டின்னு போய் அவங்க வந்து 3 நாள் பேசுற மாதிரி பேசி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதனால ரெண்டாவது, இந்த வழக்கில் உண்மை இருந்தால் இந்த வழக்கு நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்தில் அப்படி சின்னத்தை நான் முடிக்கிறேன். நடந்துதான் நடக்கல, சொல்ல வர்றது வேற, நீங்க நினைக்கிறது வேற, நான் சொல்ல வர்றது வேற. நான் எதுவுமே நினைக்கல, இதுக்கு விளக்கம் சொல்லிட்டு நான் எதுவுமே நினைக்கல. அதாவது இந்த தேர்தல் ஆணையத்தில் பணம் கொடுக்க முயற்சித்தார்கள் அல்லது பணம் கொடுக்கிறார்கள் என்ற சந்தேகம், அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் மத்திய அரசுக்கு இருந்திருந்தால், உள்துறைக்கு இருந்திருந்தால், இதே உள்துறையின் கட்டுப்பாட்டில் எந்த டெல்லி போலீஸ் இருக்கோ அதே உள்துறையினுடைய கட்டுப்பாட்டில் தான் சிபிஐ இருக்கு. சிபிஐ மட்டும்தான் எல்லா மாநிலங்களும் விசாரிக்கக்கூடிய அமைப்பு. ஏன் அதை சிபிஐ கிட்ட கொடுக்காம இவங்க வந்து ஒரு மாநிலத்தில் மட்டுமே குற்றங்களை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு நிறுவனத்தின் கிட்ட கொடுத்தாங்க? அதுவே வந்து அதையே வந்து இவங்க அதிகார துஷ்பிரயோகம். இவங்களுக்கு வந்து பல மாநிலங்கள் சம்பந்தப்பட்டதாக கருதப்படுகின்ற ஒரு வழக்கை, அதுவும் தேர்தல் ஆணையத்தில் குற்றம் நடைபெற்றதாக சொல்லப்படுகின்ற வழக்கை சிபிஐ கொடுத்திருந்தா அப்பவும் வந்து வேற ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி மத்திய அரசு குற்றம் சொல்ல போறோம். இது என்ன, இதுவும் உள்துறை கண்ட்ரோல்ல, டெல்லி மாநில ஆட்சியினுடைய கண்ட்ரோல்ல இருக்கா? இதுவும் உள்துறையினுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இன்னொன்னு, இந்த பிரச்சனையை நான் முடிச்சிடுறேன் பேசுறதே ரொம்ப நேரம் அப்புறம் இப்போ விட்டீங்க. சரி சரி, நீங்க சொல்லுங்க. இது ஒரு நிலை. அடுத்து இந்த பேச சொல்ல
ஏன் வந்து இதை வந்து இப்போ மரியாதைக்குரிய வழக்கறிஞர் பாலு சொன்னார், மருத்துவர் ராமதாஸுடைய அறிக்கை என்னன்னா அதிமுகவை அங்கீகாரத்தை ரத்து பண்ண தடை பண்ணணும். சரி, அது வந்து அவர் வந்து உடனடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கைகளே கூட இல்ல, அது ஒரு கோரிக்கையாக முன் வச்சு ஒரு விவாதத்தை எழுப்புறோம் சொல்றாரு. குரலினுடைய பின்னணி இந்த குரல் வந்து எந்த குரல்னா பிஜேபி தமிழ்நாட்டில் அதிமுக அழிஞ்சு விட்டதுன்னு சொல்றது அதனுடைய நீட்சியா தான் நான் பார்க்கிறேன். இன்னைக்கு அந்த குரலை வலிமைப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட இன்றைக்கு குரலா தான் நான் பார்க்கிறேன். நான் முடிச்சிருக்கேன், நான் பேசுறேன், நீங்க பேசுங்க. நீங்க வந்து அதுக்கு ஏன்னா இல்ல நான் முடிக்கிறேன். அதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் மேல எல்லா அமைச்சர்கள் மேலேயும் வந்து புகார்கள் இருப்பதாக அவங்க கையில கிடைக்கக்கூடிய ரெய்ட்ல கிடைக்கக்கூடிய ஆவணத்திலிருந்து ஒரு தகவல் வந்துகிட்டே இருக்குது. அடுத்தடுத்து என்னென்ன நடவடிக்கைகள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி மூத்த தலைவர்கள் வந்து கருத்துக்களை சொல்றாங்க. வந்து புகார் இருப்பதாலே அவங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டான்னு சொல்லல, புகார் இல்லாதவங்க மேல கூட நடவடிக்கை எடுங்க. தனி நபர்கள் செய்கின்ற தவறுகளுக்கு அவர்கள் பொறுப்பேற்பார்கள், அவர்கள் சட்ட ரீதியாக அதை எதிர்கொள்கிறார்கள். அந்த தனிநபர்களுக்கு அதற்கான அதிகாரத்தையும் கேள்வியை சொல்ல வந்தீங்க, என்ன பேச விடுங்க. அதுல வந்து நாங்க தவறுன்னு சொல்லல, யார் தவறு செய்தாலும் தவறுதான், அந்த தவறுக்குரிய தண்டனை அவர்கள் அனுபவிக்கிட்டோம், அதனுடைய விளைவுகளை அவர்கள் எதிர்கொள்ளட்டும், அது வந்து எங்களுக்கு தடை இல்லை. ஆனா அதை வச்சுட்டு ஒரு கட்சியே இதுதான் சொல்றது எந்த நியாயம்? ரெண்டாவது, இன்றைக்கு எதுக்கு எடுத்தாலும் இப்போ தேர்தல் ஆணையத்தில் முறைகேட்டில் இருந்து இன்னைக்கு எல்லாத்தையும் கூவத்தூர் வரைக்கும் ஒன்று சேர்க்கிறாங்க. இதெல்லாம் ஒரே நிகழ்வாக்குனது யாரு? ஒரே நிகழ்வா நான் பார்க்கறதுக்கு காரணம் நான் முடிக்க வரேங்க, நானே பதில் சொல்லிடுறேன். யார் ஆவடிக்குமார் சொல்றீங்க? ஒரு சில அதிமுக பிரமுகர்கள் சொல்றீங்க. நான் சொல்றேன்னா ஒட்டுமொத்தமாக அதிமுக இந்த குரலை எதிரொலிக்குதான்னு கேக்குறேன். நீங்க சொல்ல வர்றது எதிரொலிக்க வேண்டிய அவசியம் இல்ல, அவங்களுடைய பார்வையில தெரியறத நாங்க சொல்றோம். அதிமுகவுக்குன்னு ஒரு பார்வை இருக்கா இல்லையா? அதிமுகவுக்கு ஒரு பார்வை இருக்கு. அது எப்போன்னா கட்சி ரீதியா ஒரு நடவடிக்கை எடுக்க சொல்ல அந்த பார்வையின் அடிப்படையில் நாங்க முடிவு எடுப்போம். அது இப்போ வந்து சம்பவங்கள் அடிப்படையில் நாங்க கருத்து சொல்றோம். இன்றைக்கு ஏன் இதையெல்லாம் வந்து ஒருமைப்படுத்தி மத்திய அரசாங்கத்தின் மீதோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியின் மீதோ நாங்கள் வந்து சந்தேகப்படக்கூடிய சூழல் வருதுன்னா ஆர்கே நகர் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது. ஆர்கே நகர் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டதா இருந்தா யார் பணம் கொடுத்தாங்க, யார் வாங்கினாங்க, பணப்புழக்கம் சொல்லி ஒட்டுமொத்தமாக படித்தாங்க. ஆனால் ஆர்கே நகருக்கு விஜயபாஸ்கருக்கு என்ன சம்பந்தம்? விஜயபாஸ்கர் வீட்டில் வருமான வரித்துறை ரைடு செய்யறதுக்கு தேர்தலுக்கு என்ன சம்பந்தம்? தேர்தல் கமிஷனுடைய ஒரு அமைப்பா வருமான வரித்துறை? அங்கே என்ன ஆவணங்கள் எடுக்கப்பட்டதுன்னு இதுவரைக்கும் சொல்லப்படவில்லை. அந்த அவர் குற்றம் செய்தார் நிரூபிக்கப்படல. ஆனால் அதை ஒரு காரணமாக தேர்தல் ஆணையம் எப்படி எடுத்துக்க முடியும்? தேர்தல் ஆணையத்துக்கு வருமான வரித்துறை இங்க தவறு நடந்து இந்த பணத்தை கொடுத்தாங்கன்னு அறிக்கை கொடுத்தாங்க. டெல்லி போலீஸிலிருந்து தேர்தல் ஆணையத்திலிருந்து ஆர்கே வருமான வரித்துறையிலிருந்து எல்லா துறைகளும் இதுக்கு போதாததுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர்களும் இதையெல்லாம் பேசுகின்ற போதுதான் இது எல்லாம் ஒரு நெட்வொர்க் சந்தேகங்களுக்கு வருது. இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டதே ஊழலை எதிர்ப்பதற்காக. வார்த்தையை நான் சொல்லிடணும், நீங்க சொல்லிடுங்க. ஏன்னா ரொம்ப துடிச்சிட்டு இருக்க அண்ணா வந்து சொல்றாரு, அண்ணா திமுகவை நாங்கள் இரண்டாக பார்க்கிறோம், இரண்டு விதத்தில் பார்க்கிறோம். ஒன்று, அதிமுக உதயமானது துவங்கியது முடிச்சிடறேன், அதுதான் சொல்லணும்னா என்னன்னா ஊழலுக்கு எதிராகத்தான் அதிமுகவே அதனுடைய நிறுவனர் எம்ஜிஆர் அவர்களால் துவக்கப்பட்டது. ஊழலை எதிர்த்து தான் துவக்கப்பட்டது. அது அவருடைய காலத்தில். அதனால என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு ஆவடி குமார் அண்ணன் இருக்கிறார்கள். இவர் ஊழல் செய்யாத ஒரு நேர்மையான ஒரு எம்ஜிஆருடைய கொள்கைகளை முன்னிறுத்தக்கூடிய ஒரு உண்மையான தூய்மையான தொண்டன். இவரை ஒரு பக்கம் ஒதுக்கி வையுங்கள். இவரை போன்றவர்கள் லட்சோப லட்சம் தொண்டர்கள் அந்த இயக்கத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் மீது எங்களுடைய விமர்சனம் அல்ல. எங்களுடைய விமர்சனம் 12 வழக்குகளை ஜெயலலிதா தாங்கியிருந்தார். அதே போன்று சசிகலா இன்றைக்கு சிறையில் இருக்கிறார். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். என்னன்னா, எந்த அடிப்படையில் இன்னைக்கு சொன்னீங்க தேர்தல் ஆணையத்திற்கு என்ன எப்படி என்று, எந்த அடிப்படையில் தன்னுடைய தலைமை அலுவலகத்தில் இருந்த
அவருடைய படங்களை எந்த அடிப்படையில் எடுத்தார்கள், சரி. எந்த அடிப்படையில் அது எல்லாத்துக்கும் TTV நான் பதில் கேட்கணும். இல்ல, அது TTV எல்லாத்துக்கும் நான் பதில் கேட்கணும். TTV பதில் தினகரன் கேட்கணும். நான் ஒதுக்கிக் கொள்கிறேன். நேரம் இல்லை, நேரம் இல்லை, ஒதுக்கிக் நேரம் கொள்கிறேன் இல்லை, என்று நேரம் சொல்கிறார்கள் இல்லை, என்று சொன்னால் நேரம் இல்லை, நேரம் இல்லை. அவர்களே இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் மக்களிடம் நாம் அதாவது நம்பிக்கையை இழந்து விட்டோம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு சிங்கம் செல்லும்போது சுருக்கமாக இல்ல, ஊழல் மிகுந்த ஒரு அரசியல் சூழலிலே இந்த மக்களை நாம் ஒரு பகடைக்காயாக மாற்றிவிடக் கூடாது என்ற பாடத்தை இன்றைக்கு தமிழக அரசியல்வாதிகள் படிக்க வேண்டி இருக்கிறதுங்கிறது அதுதான் இன்னைக்கு வந்து நடந்துட்டு இருக்கிற சம்பவங்கள்ல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒரு மாற்று வேண்டுமென்றால் அது கொள்கை ரீதியான மாற்றாகவும் மிகச்சரியாக மக்களுக்கு அதிகாரத்தை வழங்கக்கூடிய சீர்திருத்தங்களை முன்னிறுத்திய மாற்றாகவும் இருக்கணும். அதுதான் நான் சொல்ல வரேன். இல்ல, நிர்வாகத்தில் ஒரே ஒரு வரி, நிர்வாகத்தில் இருப்பவர் மீது குற்றச்சாட்டுகளும் வழக்குகளும் வருவது என்பது இயல்பானது. அதன் அடிப்படையில் தான் அன்புமணி மீது கூட மருத்துவக் கல்லூரி அனுமதி கொடுத்ததாக வழக்கு தந்திருக்கு. அதனால அந்த வழக்கு வந்துட்டதுனால அந்த கட்சியை ஊழல் கட்சி சொல்லிட முடியாது. அதனால ஒருத்தர் தவறு செஞ்சதுனால அந்த கட்சியை ஊழல் கட்சி இந்த பேச்சுவார்த்தையில கலந்து கொண்டு அவங்க மூவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.